கோவிட் மரணங்கள் தொடர்பில் சுகாதார பிரிவு அறிவித்த தகவல். நாடு முழுவதும் பரவி வருகின்ற கோவிட் திரிவினால் பாதிக்கப்பட்டு இதுவரைக்கும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதர இதனை தெரிவித்தார். இலங்கை தொற்று நோயியல் பிரிவு தகவலின்படி சுவாச நோயாளிகளில் 9% முதல் 13% வரை தற்போது புதிய கோவிட் திரிபினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது. இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு. ஆனால் 65 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்கலாம். இவ்வாறானவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கையில் 2 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இருவருக்கும் நோய்கள் இருந்தன. அதைத் தவிர தற்போது எங்களுக்கு எந்த ஆபத்தான நிலைமைகளும் இல்லை. எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை. ஆனால் குறிப்பிட்ட தரப்பினர் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம்.